அதிமுகவை கைப்பற்றிய பாஜக. எடப்பாடி ஒரு கைப்பாவைதான். செங்கோட்டையன் உடைத்த ரகசியங்கள். அதாவது, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அதாவது, என்னை டில்லிக்கு அழைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னது பாஜக தான், நானும் அதைத்தான் செய்தேன் என கூறி பழனிசாமியை கொல்லைப்புற முதல்வர், குடும்ப ஆட்சி நடத்துபவர் என வெளிப்படையாக தாக்கினார். இதற்கு பதிலடியாக செங்கோட்டையன் உட்பட 14 பேரை அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் பழனிசாமி நீக்கி உத்தரவிட்டார். இந்த பரபரப்பு நிகழ்வு 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன் அதிமுகவில் புதிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது. கோபிசெட்டிப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், ஜெயலலிதா இருந்தபோதும் மறைவுக்கு பின்பும் 3 முறை ஓ. பன்னீர்செல்வமே முதல்வராக்கப்பட்டார். தகுதி உள்ளவர் என்றால் பழனிசாமி ஏன் முதல்வர் ஆக்கப்படவில்லை? கொல்லைப்புறமாக முதல்வர் ஆனவர் அவர். தன்னை முதல்வராக்கிய சசிகலாவையை கொச்சைப்படுத்தியவர் என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும், என்னை டில்லிக்கு அழைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னது பாஜக தலைமைதான். நானும் சசிகலா, பன்னீர், தினகரனை சந்தித்து ஒருங்கிணைப்பு முயற்சி செய்தேன். ஆட்சியை பிடிக்க உதவ வேண்டும் என பாஜகவிடம் கேட்டேன் என்று தெரிவித்தார். கொடநாடு கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்காதது ஏன்? கருணாநிதி வீட்டு பணியாளர் பிரச்சினைக்காக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுக, ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தில் நடந்த கொலைக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். கோபி தொகுதியில் 45 ஆண்டுகள் சிற்றரசல் போல் வாழ்ந்தேன் என்கிறார் பழனிசாமி. ஆனால் எடப்பாடியில் இல்லாத அளவுக்கு கோபியில் சாலைகள் சிறப்பாக உள்ளன என அவரை என்னை பாராட்டினார் என்று சாடினார். லோக்சபா தேர்தலில் கட்சிக்காக உழைத்தவர்களை மறந்து பணக்காரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் பழனிசாமி. அவரது மகன், மருமகன், மைத்துனர், அக்கா மகன்தான் கட்சியை நடத்துகிறார்கள். உழைப்பாளர்கள் மண்டியிட வேண்டிய நிலை உள்ளது. இப்படி நீக்கிக்கொண்டே போனால் முழு நிலவு தேய்ந்து அமாவாசை ஆகிவிடும் என எச்சரித்தார். என்னை திமுகவின் பி டீம் என்கிறார். அவருக்கு அதை சொல்ல தகுதி இல்லை. நான் எந்த கட்சியையும் கடுமையாக விமர்சித்ததில்லை. சட்டசபையில் 40 நாட்கள் அவருக்கு பின்னால் அமர்ந்தேன். ஒரு நாள் கூட திரும்பி பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதால் முன்னாள் எம்பி சத்யபாமா, செங்கோட்டையன் உள்ளிட்ட 14 பேர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார்கள். அதிமுகவினர் எவரும் இவர்களுடன் தொடர்பு வைக்கக்கூடாது. நீக்கப்பட்டவர்கள் பட்டியலில் ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்னரும் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். ஒற்றுமையுடன் இருந்தால் மற்றவர்கள் நம்மை தேடி வருவார்கள் என கூறினார். பிறர் முதுகில் ஏறி சவாரி செய்யக்கூடாது, தன் காலில் நடந்து செல்ல வேண்டும் என விஜயன் பேச்சை மறைமுகமாக எதிரொலித்தார். இந்த பிளவு அதிமுகவின் உள்குழப்பத்தை மேலும் ஆழமாக்கியுள்ளது. 2026 தேர்தலுக்கு முன் பாஜகவுடன் கூட்டணி, சசிகலா, தினகரன் இணைப்பு போன்ற விவகாரங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. செங்கோட்டையனின் இந்த தாக்குதல் கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையன் விவகாரத்தில் திமுக பின்னணியில் உள்ளதோ என சந்தேகம் எழுந்துள்ளது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜகவில் செங்கோட்டையன் யாரை சந்தித்து பேசினார், என்ன பேசினார் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளிக்கவில்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என தன்னிடம் கூறியதே பாஜக தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி அளித்துள்ளார். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்மையில் நீக்கப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்களான அதிமுக நிர்வாகிகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது, பணம் செலவு செய்தால் போதும் என்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தவர் யார்? பாஜகவுடன் 2026 தேர்தலிலும் அதற்கு பின்னரும் கூட்டணி இல்லை என்று கூறியவர் எடப்பாடி.
அதிமுகவை பாதுகாத்த பாஜகவை 2024 தேர்தலின் போது கழற்றி விட்டவர். கொடி பறக்கது, பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்று எடப்பாடி கூறிய பிறகு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் கூட்டணிக்கு நம்மை நாடி வருவார்கள். முன்னேற வேண்டும் என்றால் தன் காலில் நடந்து செல்ல வேண்டும், பிறர் முதுகில் ஏறி பயணம் செய்யக்கூடாது என பேசினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் வைத்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதிமுகவில் மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையன் விவகாரத்தில் திமுகவின் பின்னணி இருப்பதாக சந்தேகம் தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் பேசுகையில், செங்கோட்டையனின் பேட்டியை கேட்டேன், அதில் தெளிவு இல்லை. எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியதாக கூறப்படும் போது அந்த 6 பேர் யார் யார் என செங்கோட்டையன் விளக்கவில்லை. அதேபோல் பாஜகவில் செங்கோட்டையன் யாரை சந்தித்து பேசினார், என்ன பேசினார் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளிக்கவில்லை. அப்படி இருக்கையில் அது குறித்து நான் கருத்து தெரிவித்தால் தவறாக போய்விடும். அண்மையில் மனோஜ் பாண்டியன் திமுக சென்று தன்னை இணைத்து கொண்டார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பின்னணியிலும் திமுக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நல்லாட்சி நடைபெற வேண்டுமானால் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். 2026 தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும். செங்கோட்டையன் போன்ற விவகாரங்களில் கூட்டணியை பாதிக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செங்கோட்டையன் அரவணைத்து செல்லும் நிலை அதிமுகவில் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியால் தான் நான் அமைச்சரானேன் என அவர் கூறியிருந்தார். ஆனால் என்னை போன்றவர்கள் முன்மொழியவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகியிருக்க மாட்டார். எல்லாவற்றிற்கும் சிபிஐ விசாரணை கேட்கும் அதிமுக கொடநாடு விவகாரத்தில் இதுவரை சிபிஐ விசாரணை கேட்காதது ஏன்? ஜெயலலிதாவால் முதல்வராக்கப்பட்டவர் ஓபிஎஸ் மட்டுமே. எடப்பாடி பழனிசாமி கொல்லைப்புறமாக முதல்வரானவர் என்பதை இந்த நாடு அறியும். அன்று ஒரு நிலை, இன்று நிலை என இபிஎஸ் பேசுவது வேதனை அளிக்கிறது. டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருந்த 18 எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து 122 எம்எல்ஏக்கள் முன்மொழிந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரான நிலையில் அந்த 18 பேரையும் அவர் கட்சியிலிருந்து நீக்கி எம்எல்ஏ பதவியையும் பறித்தார். அதுபோல தர்மயுத்தம் நடத்தி வந்த ஓபிஎஸ்ஐ அழைத்து, நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், நான் இணை ஒருங்கிணைப்பாளர், நீங்கள் துணை முதல்வர், நான் முதல்வர் என பேசி அவரை அழைத்து வந்து பின்னர் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என என்னை அழைத்து கூறியது பாஜக தான். 2026, 2029, 2031 ஆகிய ஆண்டுகளில் நடக்கும் சட்டசபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஆனால் நான் உள்பட 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பாஜகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என கூறியிருந்தோம். ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் என் தொகுதிக்கு எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். என் தொகுதியில் நான் செய்த பணிகளுக்காக என்னை எத்தனையோ அமைப்புகள் பாராட்டி இருந்தன என்று கூறி எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறார் என்று கடுமையாக விமர்சித்தார் செங்கோட்டையன். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.